அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈவி.கே. இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி காலமானார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா மறைந்த நிலையில் அவரின் தந்தை ஈவி.கே. இளங்கோவன் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் இந்த தொகுதியில் இரண்டாவது முறையாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. திமுக சார்பில் சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. தேமுதிகவும் போட்டியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்து இந்த முடிவு எடுத்திருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவது தங்களது இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருப்பதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் இடையிலான இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் மாறியிருக்கிறது.